மக்களே வணக்கம். பேக் டு அனதர் வீடியோ. திரும்ப ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்கறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விடுதலை பாகம் 2 இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே அந்த படத்தில் அரசியல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஆதிக்க சக்தி ஒரு பக்கம் இருப்பாங்க, அதுக்கு அடக்குமுறைக்குள்ளான மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியலை தான் வெற்றிமாறன் எப்பவுமே பொதுவாக அவருடைய படங்களில் காட்டுவார். அந்த வகையில் தான் இந்த பாகம் 2லையும் அரசியல் பேசப்பட்டிருக்கு. என்ன அரசியல் பேசப்பட்டிருக்குன்றத நான் சொல்றேன். ஃபுல்லா அந்த படத்துடைய ஸ்டோரியை ரிவீல் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம இந்த படத்தினுடைய அரசியல் என்னன்றதை மட்டும் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏற்கனவே இந்த விடுதலை படத்தினுடைய பாகம் 1 வெளியாக இருந்துச்சு. அந்த படத்துல சூரிய கதை நாயகனா நடிச்சு இது மாதிரி காமெடி டைமென்ஷன்ல இருந்த சூரியக்கு வேற ஒரு பர்ஃபார்மரா பார்க்க முடிஞ்சது. இந்த விடுதலை படத்தினுடைய பார்ட் 1 கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2 படமா எடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த விடுதலை பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் மலைவாழ் கிராமத்துல வாழ்ற மக்கள் அவங்க காவல்துறையினுடைய அத்துமீறலுக்கும் எப்படி ஆளாகுறாங்க, அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது அது முதல் பாகமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம காவல்துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் கேட்டகரியில இருக்கவங்கலாம் அவங்க செய்யக்கூடிய அத்துமீறல்கள்லாம் இப்படி சகிச்சுக்கிட்டு அந்த இருக்காங்க அப்படின்றதையும் அந்த முதல் பாகத்துல நம்ம பார்த்திருந்தோம். அந்த படத்திலேயே நம்ம விஜய் சேதுபதி வாத்தியார் என்ற கேரக்டர்ல இருப்பாரு. அவர் ஒரு நக்சலைட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் கைது பண்றாங்க. அதோட அந்த முதல் பாகம் முடிஞ்சிடும். அங்கிருந்து இந்த 2வது பாகம் ஓபன் பண்றாங்க. வெற்றிமாறன் மாதிரியான ஒரு புரட்சிகரமான இயக்குனருக்கு விஜய் சேதுபதி மாதிரியான ஒரு பர்ஃபார்மர் கிடைச்சா அந்த கதையை எப்படி ஷோல்டர்ல தாங்க முடியும் அப்படின்றத விஜய் சேதுபதி பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு. வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரை அவர் ஷோல்டர்ல தாங்கியிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டரை கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே நடிச்சு காட்டக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நடிப்பு விஜய் சேதுபதி கிட்ட இருக்கு அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தான் சொல்லணும். குறிப்பா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு இடதுசாரி அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு. குறிப்பா வர்க்க ஆதிக்கம் மூலயமா அடக்குமுறைக்கு உள்ளானவங்க, அதாவது ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊருக்குள்ள மிகப்பெரிய பணக்காரங்க, அவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க, வயல்ல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த மக்களை கொத்தடிமையா வச்சு அவங்களை எப்படி துன்புறுத்துறாங்க, அவங்களை எப்படி அடக்குமுறை பண்றாங்க அப்படின்றதையும், அந்த அடக்குமுறைக்குள்ளான மக்கள்ல இருந்து ஒரு சிலர் கேள்வி எழுப்பும் போது அவங்கள அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி அவங்களை அட்டாக் பண்றாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்து ஒரு போராளியா ஒரு குழு உருவாகுது. அந்த குழு எப்படி நக்சலைட் மாதிரி ஒரு சித்தரிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி நக்சலைட்டா மாறுறாங்க அப்படின்றது வெற்றிமாறனுடைய பார்வையில இந்த படத்தை பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சாலையில பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நேரம், பணிச்சுமை, அவங்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்காம இழுத்தடிக்கிறது, இதை எதிர்த்து கேள்வி கேட்டா உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புறது, இந்த மாதிரி முதலாளிகள் தொழிலாளர்கள் மேல ஒரு அடக்குமுறை வச்சிருந்தாங்க இல்லையா. அப்ப இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறது, போராடுறதுக்கு தொழிற்சங்கங்கள் தேவை அப்படின்றத கருத்தையும் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி மூலியமா இந்த வசனங்கள்லாம் அந்த படத்துல வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த தொழிற்சங்கங்கள் போராடி பெற்றதுதான் இந்த 8 மணி நேரம் வேலை, ஞாயிற்றுக்கிழமை லீவு, அப்புறம் போனஸ், தீபாவளி போனஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழிற்சங்கங்கள் இருந்ததுனால தான் சாத்தியப்பட்டுச்சு. இதுக்காக பின்னாடி ஒரு போராளி இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல கருத்தா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த கதையும் சொல்லி ஸ்பாய்லரா இருக்க விரும்பல. முக்கியமான விஷயம் இந்த படத்துல 3rd பார்ட்டுக்கான லீடு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய கதாபாத்திரம் சூரி. முதல் பாகத்துல ஒரு லீடா இருந்து அந்த படத்துடைய கதையை முழுக்க முழுக்க சூரி கிட்ட இருந்துச்சு. 2வது பாகத்துல சூரியோட பாட்டு கம்மியா இருந்துச்சு. சூரி ஆனாலும் அவருடைய போர்ஷன் கரெக்டா பண்ணியிருந்தாரு, ஒரு நல்ல பர்ஃபார்மரா. 2வது பாகத்துல சீன்ஸ் கம்மி, ஆனா அது இருக்க சீன் வரைக்கும் ஒரு கன்வின்சிங்கா ஒரு ஆக்டிங் அவர் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு அடுத்ததா ஒரு முக்கியமா பேச வேண்டிய கேரக்டர்னா மஞ்சு வாரியருடைய கேரக்டர்னு சொல்லலாம். அவங்களும் இந்த போராட்ட குணம் கொண்ட ஒரு கேரக்டரா இருக்காங்க. சிமிலர் டாட் தான் விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியர் இருக்கும். மஞ்சு வாரியர் ஆல்ரெடி மேரிடு உமனா இருந்து, ஆனா அது போர்ஷன்லாம் காட்ட மாட்டாங்க, மேரிடு உமனா இருந்து அவங்க வீட்டுல நடக்கிற அந்த அத்துமீறல் ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராடி அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதிக்கும் இவங்களுக்கும் சிமிலர் டாட் இருக்கிறதுனால 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே ஒரு போராளியா ஒரு குடும்பமா ஹஸ்பண்ட் வாழ்றாங்க. பல இடங்கள்ல மஞ்சு வாரியருடைய பர்ஃபார்மன்ஸ் கைத்தட்டக்கூடிய அளவுல இருக்கும். இந்த படத்துல நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் இடையில ஒரு எமோஷன் சீன்ஸ் வரும். ஸோ அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது 2 பேருமே ஸ்கூல் கிடைப்பிருப்பாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இளையராஜாவோட இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் சொல்லலாம். ஒரு பாட்டு 1 வரும், அது கிட்டத்தட்ட நம்ம 80s போயிட்டு வந்த மாதிரி அந்த பாட்டோடைய
இது இருக்கும். இளையராஜாவோட மியூசிக்னாலே எல்லாருமே பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் இந்த பாடல் வந்து ஒரு 80ஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மற்றபடி இந்த படத்தில் வந்து வெற்றிமாறன் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த அரசியல் வந்து படத்தில் பேசியிருக்காரு. குறிப்பாக இடதுசாரி அரசியல். இந்த படத்தினுடைய ஷூட்டிங் லொக்கேஷனை வந்து கண்டிப்பாக பேசி ஆகணும். அந்த லொக்கேஷனுக்கே நம்ம போயிட்டு வந்த ஃபீல் கொடுக்கும். ஒரு மலைப்பகுதி எப்படி இருக்கும், அந்த பகுதியில் போராளிகளாக இருக்கக்கூடியவங்க எப்படி தங்கியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா 18+ படம்னு சொல்லிட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த படம் வந்து ஒரு வைலன்ஸான படம். இது வந்து ஃபேமிலியா நம்ம போய் பார்க்கறது வாய்ப்பு இல்லை, குழந்தைங்களோட பார்க்க முடியாது. அரசியல் தெரிஞ்சுக்கணும், இடதுசாரி அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் மீது ஆர்வம் இருக்கவங்க, கொஞ்சம் வைலன்ஸ் எல்லாம் பார்த்து பயம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே டைலாக்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டைலாக்கும் பெரிய அளவில் ரீச் ஆகும், ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணும். அந்த வகையில தான் அசுரன் படத்துல காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தா புடுங்குவானுங்க, படிப்பு மட்டும் தான் சொத்துன்ற அந்த டைலாக் வந்து ஒரு பெரிய இம்பாக்டையும் நல்ல ரீச்சையும் கொடுத்தது. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் விடுதலை 2லையும் ஒரு டைலாக் வரும். கொள்கை இல்லாத தலைவனால ரசிகர் கூட்டத்தை தான் உருவாக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து இப்போ ஒருத்தர் கட்சி தொடங்கியிருக்காரு, அதாவது ஒரு நடிகராக இருந்து கட்சி தொடங்குறதுனால அவரோட ரசிகர்கள் தான் அந்த அரசியல் கட்சியில இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து நரேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மக்களுக்கு வந்து உளமார்ந்து நல்லதெல்லாம் செய்யறது கிடையாது. போறது ஒரு போட்டோ ஷூட் ஒன்று பண்றது வந்துருது. நான் எல்லா தலைவர்களையும் சொல்லல, ஒரு சிலரை மட்டும் நான் சொல்றேன். இப்படிதான் நடக்குது. இப்படி எல்லாருமே வந்து அரசியலையுமே ஒரு ரசிகர் கூட்டத்தை தான் உருவாக்கிட்டு வராங்க. எல்லா தலைவர்களுமே சொல்றேன். இப்ப இருக்க அரசியல் வந்து ஒரு போட்டோ ஷூட்டு, அப்புறம் சோசியல் மீடியால போட்டு ப்ரமோட் பண்றது அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அது மூலியமா ஒரு அரசியல் நடக்கல அப்படின்றத குறிப்பிடுற விதமா தான் வெற்றிமாறன் டைலாக் வந்து வெற்றிமாறனுடைய கருத்து வந்து இந்த படத்துல இருக்குமே தவிர்த்து இதை ஒருத்தரை குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களும் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ விடுதலை 2ஆம் பாகம் வைலன்ஸ் அதிகமா இருக்கு, இடதுசாரி கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு, உழைக்கும் மக்களுக்கான விடுதலை பேசக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, signing off, Flash Venkat.